ஜனவரி மாதம் 9ஆம் தேதி என்பது நம்முடைய நாடார் சமுதாயத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் என்று 1921ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அன்றுதான் முதலாக நாடார் சமுதாயத்தின் சார்பில் முதல் சட்டமன்ற பிரதிநிதியாக பட்டிவரன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டைக்குள் சென்ற அந்த நாள்தான் இன்றைய நாள். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அன்றுதான் முதலாக பட்டிவரன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் சென்றார்கள். ஆனால் சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் நாடார் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு அதற்கு முன்னதாக நம்முடைய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் இதற்காக எத்தனை அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார்கள், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் இன்றைக்கு பதிவு செய்கின்றேன். 1908ஆவது ஆண்டில் பொறையார் ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்கள், அன்றைக்கு ரத்னசாமி நாடார் அவருடைய குடும்பம் டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த ஆங்கிலேய அதிகாரிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு குடும்பம். அந்த தொடர்பை வைத்து அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசை ஆங்கிலேய அதிகாரிகளிடத்திலே சென்று, எல்லா சமுதாயத்திற்கும் இன்றைக்கு ஒரு பிரதிநிதித்துவம் நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள், எங்களுடைய நாடார் சமுதாயத்திற்கும் ஒரு பிரதிநிதித்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டும், எங்களுடைய சமுதாயத்தினுடைய நிறை குறைகளை எடுத்துச் சொல்வதற்கு, எங்களுடைய கோரிக்கைகளை உங்களிடத்திலே வந்து கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு நாடார் சமுதாயத்தின் சார்பாக யாராவது ஒருவரை நீங்கள் பிரதிநிதித்துவமாக அரசின் சார்பில் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை 1908ஆவது ஆண்டிலே ஆங்கிலேய அதிகாரிகளிடத்தில், ஆங்கிலேய அரசிடத்தில் ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அவர்கள் கோரிக்கையை படித்து பார்த்த அன்றைய ஆங்கிலேய அதிகாரிகள், ஆங்கிலேய அரசு, நாடார்களுக்கு என்று ஒரு சங்கம் இல்லை, நாடார்களுக்கு என்று ஒரு கட்டமைப்பு இல்லை, அதனால் நீங்கள் நாடார்களுக்கு என்று ஒரு கட்டமைப்பை முதலில் உருவாக்குங்கள், ஒரு சங்கத்தை உருவாக்குங்கள், அதன் பிறகு பார்ப்போம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறது. 1908ஆவது ஆண்டில் வைத்த அந்த கோரிக்கையை மனதில் வைத்திருந்த பொறையார் ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்கள் அன்றைய தினத்திலேயே நாடார்களுக்கென்று ஒரு சங்கம் தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாடெங்கும் இருக்கின்ற முக்கிய நாடார் சமுதாய பிரதிநிதிகளே தொடர்பு கொண்டு பேசினார்கள். அப்படி பேசியதின் அடிப்படையில் 1910ஆவது ஆண்டில் நாடெங்கும் இருக்கின்ற, தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய நபர்கள் இருக்கின்ற ஊர்களுக்கு தன்னுடைய சொந்த செலவில் அந்த காலத்தில் இருந்த மாட்டு வண்டிகளை எல்லாம் அனுப்பி எல்லோரையும் பொறையாருக்கு வர வைத்து 1910ஆவது ஆண்டில் பொறையார் ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்களுடைய கம்பெனியில், அந்த தோட்டத்தில், அந்த பங்களாவில் தான் முதலாக நாடார் மகாசன சங்கம் உருவாக்கப்பட்டது. அந்த நாடார் மகாசன சங்கம் 1910இல் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து வெற்றிகரமாக ஊரெங்கும் நாடார் உறவின் முறைகளை தொடங்க வைத்தார்கள். 1920 மீண்டும் ஒரு தேர்தல் கொண்டு வருகின்றது ஆங்கிலேய அரசு. அந்த தேர்தலுக்கு முன்னதாக நம்முடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் ஆங்கிலேய அதிகாரிகள் எல்லாம் சென்று சந்திக்கின்றார்கள். அன்றைக்கு இருந்த நீதி கட்சியைச் சேர்ந்த தியாகராஜ செட்டியார் அவர்கள் எல்லாம் சந்தித்து பேசுகின்றார்கள். எங்களுடைய நாடார் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதிநிதித்துவத்தை இந்த இதில் இருந்தால் நீங்க தர வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். 1920ஆவது ஆண்டு 25ஆம் தேதி 7ஆவது மாதத்தில் தூத்துக்குடியில் ஒரு மாநாட்டை நாடார் மகாசன சங்கம் நடத்துகின்றது. அந்த மாநாட்டு மதியம் 2 மணி அளவில் தூத்துக்குடியில் தொடங்குகின்றது. அந்த மாநாட்டில் மிக முக்கிய சமுதாய பெரியவர்களெல்லாம் பேசுகின்றார்கள்.
அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றார்கள். நாடார் சமுதாயத்திற்கு 2 பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாடார் சமுதாயத்திற்கு என்று ஒரு வங்கியை தொடங்க வேண்டும். நாடார் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக பொன்னையா நாடார் அவர்களையும், பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவருடைய அண்ணன் மாரிமுத்து நாடார் அவர்களையும், இந்த 2 பேரையும் நீங்கள் நாடார் சமுதாயத்தின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் நாங்கள் அரசுக்கு எங்கள் சமுதாயத்தின் சார்பாக ஒரு பிரதிநிதி எடுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரை எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாதது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை அனுப்பி வைக்கின்றார்கள். 1920ஆம் ஆண்டு நடந்த அந்த தேர்தலில் நீதி கட்சி பெருவாரியான இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. நீதி கட்சியினுடைய அந்த வெற்றிக்கு மிகவும் பெரிதும் உறுதுணையாக இருந்தவர்கள் நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதனால் நீதி கட்சி அந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. வெற்றியடைந்த அந்த நேரத்தில் பி.டி. ராஜன் அவர்கள், பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்களும் பி.டி. ராஜன் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள். பி.டி. ராஜன் அவர்கள் பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடாரை அழைத்துக் கொண்டு நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்த தியாகராஜ செட்டியாரை பார்க்க செல்கின்றார்கள். தியாகராஜ செட்டியார் அவரிடத்திலே நீதி கட்சி வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பி.டி. ராஜன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர் சவுந்தரபாண்டியன் பட்டியலன்பட்டியை சேர்ந்தவர், மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உடையவர். இவருடைய அண்ணன் நாடார் மகாஜன சங்கத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவரை நான் உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன். இவரை நாடார் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தியாகராஜ செட்டியார் அவர்களிடத்திலே பி.டி. ராஜன் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். பி.டி. ராஜன் அவர்கள் சொன்ன காரணத்தினால் பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்களை நம்முடைய சமுதாயத்தினுடைய முதல் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கின்றார்கள். இந்த செய்தி அன்றைக்கு இருந்த பத்திரிகைகளில் பிரபலமாக வெளியிடப்படுகிறது. பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடாருடைய அண்ணன் மாரிமுத்து நாடார் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பொன்னையா நாடார் அவர்களையும் மாரிமுத்து ஆகிய என்னையும் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். அப்படி இருந்தும் கூட சவுந்தரபாண்டிய நாடாரை எடுத்து விட்டார்கள் என்று கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் கூட சரி, நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது என்று நினைத்து மனதை தேர்ந்து கொண்டார்கள். பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் ஜனவரி 1921 வருடத்தில் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சத்திய பிரமாணம் எடுக்கின்றார்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக. இதே ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அன்று முதலாக புனித ஜார்ஜ் கோட்டைக்குள் நாடார் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக புனித ஜார்ஜ் கோட்டைக்குள் காலடி எடுத்து வைக்கின்றார்கள். ஜார்ஜ் கோட்டைக்குள் நுழைந்த பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டு ஊருக்கு வருகின்றார்கள். திண்டுக்கல், மதுரை போன்ற ஊர்களில் வழிநெடுங்கிலும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் பி.டி. ராஜன் அவர்களும் பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்களும் மிகப்பெரிய நண்பர்கள், மிகப்பெரிய பாரம்பரிய முக்கிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், செல்வந்தர்கள். அதனால் இவர்களுக்கு வழியெங்கிலும் வரவேற்புகள் மிக பிரமாண்டமாக கொடுக்கின்றார்கள். அதற்கு இடையில் நாடார் மகாஜன சங்கம் கூடுகின்றது. அந்த மகாஜன சங்கத்திற்கும் பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடாரை அழைத்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி வாழ்த்து பத்திரங்கள் கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 1921 ஆண்டில் சத்தியமித்திரன் என்ற பத்திரிகையை நடத்தி வந்த நம்முடைய குலத்தை சார்ந்த விஜய துரைசாமி கிராமணி நாடார் அவர்களுக்கு பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். என்னை நீதி கட்சியின் சார்பாக நாடார் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். நாடார் சமுதாயத்தினுடைய மக்கள் தங்கள் ஊர்களில் உள்ள குறைகளை, தங்களுடைய தேவைகளை எனக்கு கடிதமாக கோரிக்கையாக அனுப்புங்கள். நான் உங்கள் கோரிக்கையை சட்டமன்றத்திற்கு எடுத்து சென்று
எங்களுடைய சமுதாய மக்கள் இந்தந்த ஊர்களில் இந்தந்த மாவட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது, இதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் பேசுவதற்கு எனக்கு தோதுவாக இருக்கும். அதனால் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை எனக்கு எழுதி அனுப்புங்கள் என்று சொல்லி சத்தியமித்திரன் பத்திரிகையில் நீங்கள் போட வேண்டும் என்று சொல்லி விஜய துரைசாமி கிராமணி நாடார் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். அவர்கள் எழுதிய கடிதத்தை பார்த்த விஜய துரைசாமி கிராமணி நாடார் அவர்கள் அந்த பத்திரிகையிலே அதை அச்சிட்டு வெளியிடுகின்றார்கள். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 1921 ஆண்டில் அன்றைக்கு சட்டமன்றத்திற்குள் மீண்டும் பட்டியலன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் செல்லுகின்றார்கள். அந்த 20ஆம் தேதி அன்றுதான் சட்டமன்றத்தில் பட்டியலன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் முதலாக பேசுகின்றார்கள். அவர்கள் பேசுகின்ற போது சொல்லுகின்றார்கள், நான் நாடார் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக நாடார் சமுதாயத்தின் சார்பில் சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை முதலாக சொல்லிவிட்டு பேச தொடங்குகின்றார்கள். பட்டியலன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் முதலாக சட்டமன்றத்தில் பேசிய நாள் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 1921 ஆண்டில். எதற்காக இன்றைக்கு நான் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறை ஏதோ சட்டமன்ற உறுப்பினர் இன்று கிடைப்பதை போல அன்றைக்கு ஈஸியாக நமக்கு கிடைக்கவில்லை. 12 ஆண்டுகள் கோரிக்கை வைத்த பிறகுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அன்றைக்கு இருந்தவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் அரசியலில் அதிகாரத்தில் நாம் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு அன்றைய தினத்தில் உள்ளே சென்றிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைகள் அரசியலிலும் அதிகாரத்திலும் முன்னுக்கு வருவதற்கு, நாடார் சமுதாயத்தின் சார்பில் அரசியலிலும் அதிகாரத்திலும் வருவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் பட்டியலன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்ற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஆகிய இந்த நாளில் உங்களிடத்திலே கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.